Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 465 பார்ட் 2. ஓபன் பண்ணா இப்ப என்னாச்சுன்னா அந்த மெரைன் ஆளுக கஷ்டப்பட்டு கெட்டி வச்சிருந்த செவுரை அந்த பைரட்ஸுங்க ரெண்டு இடத்துல உடச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஒன்னு நம்ம ஓர் அடிச்சு உடைச்சது, இன்னொன்னு கப்பலை விட்டு ஏத்தி உடச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சென்கோகு கிட்ட போய் கேட்டான். அவன் ஒரு பஞ்சாயத்து இல்ல கவலையே வேண்டான்னு அந்த வயசான பாட்டி சுரு இருக்காங்கல்ல அவங்கள களத்துல இறங்க சொல்லுவான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இடையில ஒரு ரெண்டு பேரும் கிளவியே உனக்கு இன்னைக்கு கொல்லி கட்ட வைக்காம போக மாட்டோம்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அட்டாக் பண்ண வருவானுங்களா. அடுத்த செகண்ட் என்ன அவனு பார்த்தா அவனு ரெண்டு பேத்தையுமே தொவன்னு துவச்சு நல்லா சூப்பரா காய போட்டுருவா. உங்கள மாதிரி ஆளுகள்லாம் என்ன ஜெயிக்கணும்னா மில்லியன் வருஷமே ரொம்பவும் கம்மிடா கொய்யாலைகளா போகடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வழியை பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுன்னா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே போன் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. போன போட்ட உடனே அப்படியே அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸுக்குமே பரப்பரன்னு ரிங் ஆகும். அப்பவே ஒயிட் பியர்டுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்ன பண்ண போறான்னு. ஏன்னா ஒயிட் பியர்டுக்கு நல்லா தெரியும் சென்கோக்கும் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைன்னு. அப்ப நம்ம கார்ப காட்டுறாங்க அவர் இன்னுமே ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏச பத்தி யோசிக்கும் போதெல்லாம் குழந்தையா இருந்தானே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பண்ணே பொறுமையா மேல ஏறி போய் ஏச பாக்க போவாரு. அவன் பிறந்தப்போ அவங்க அம்மா கண்டிப்பா என்கிட்ட இருந்து அவன் பத்திரமா இருக்க மாட்டான், அதனால நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிதான் கார்ப்பு கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்ன பாவம் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா காலி. அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா மேல ஏறி வருவாரு. ஏஸ் பாத்துட்டு தாத்தா அப்படின்னு முழிப்பான். சென்கோக்கு என்ன இங்க வந்திருக்கீங்க, நாங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி புடிக்கலையான்னு கேட்பான். அவங்க எல்லாம் பைரட்ஸுங்க ரூம் போட்டெல்லாம் யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்கன்னு திமிரா பேசுவாரா. உடனே சென்கோக்கு காண்டாவும் போடா வென்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துருவாரு. ஏச சாகடிக்க போறாங்க, கண்டிப்பா இவரால தடுக்க முடியாது. அப்படி பண்ணாருன்னா இன்னையில இருந்து இவருமே பைரட்டு. எப்பவுமே கார்ப்பு நீதி நேர்மன்னு இருக்கிறவரு. அதனால ஏசோட கடைசி நிமிஷம் அவன் கூட இருக்கணும்னு சொல்லி அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ சில பல சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும். என்னன்னா ஏசுக்கு அந்த வயசுலயே கடலுக்கு போகணும்னு ஆசை. அவன் இஷ்டத்துக்கு பண்ணி தாத்தா கிட்ட அடி வாங்குவான். அவன் நீ ஒண்ணு என் அப்பா கிடையாது வலிய ஊர்னா கிளவாம்பான். நான் உன் தாத்தான்னு சொன்னா அப்பவும் கிளவான் தான் சொல்லுவான். உடனே லூஃபி இருந்துகிட்டு நானும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஏசு கூட கடல்ல போவேன்பான். உடனே அவனுக்கும் நறுக்குன்னு ஒரு கொட்டு விழும். ஆனா லூஃபிக்கு ஒண்ணு நான் ஏசு விட்டு கொடுக்க மாட்டான், ஏசுக்கு ஒண்ணுன்னா லூஃபி விட்டு கொடுக்க மாட்டான். அப்பவே அந்த அளவுக்கு பாசமா இருப்பானுங்க. சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டா மூணு பேரும் திங்கிறதுல குறையே வைக்க மாட்டாங்க. நம்ம கார்ப்பு சின்ன வயசுலயே அவனுங்களை என்ன சொல்லி வளர்ப்பாருன்னா ஒரு நல்ல நேவி ஆளா வரணும், அதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை, நல்லா சாப்பிடுங்க பாரு. ஆனா ஏசு அந்த வயசுலயே தெளிவா சொல்லிட்டான், நான் ஒன்னும் நேவி ஆளாலாம் மாற மாட்டேன், நான் பைரட்டா தான் மாறுவேன்னு. அதுக்காக இவங்க மாத்தி முட்டிட்டு இருக்க அந்த கேப்ல லூஃபி எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருவான். இவெல்லாம் நேவி ஆபீசர் ஆனா கப்பல்ல இருக்க சாப்பாட ஒத்தாலா தின்னு தீத்துருவாங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்பாட்ல ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஏஸ் கிட்ட பேசுவாரு. என்னதான் இந்த இடத்துல நேவி பைரட்டுன்னு ரெண்டு பேரும் மாத்தி வில்லனுகளா இருந்தாலும் ஃபேமிலின்னு வரும்போது அந்த கதையே வேற தானே. இப்படி சென்டிமெண்டா பேசின உடனே என்ன பெருசு நைஸா பேசுதுன்னு அப்படியே கூடுவான். நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம ஏச புடிச்சு வண்டியா திட்டுவாரு. நான் சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியதானே, இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்லி அவனுக்காண்டி சின்ன குழந்தை மாதிரி அழுவாரு. ஏன்னா மனுஷன் இது வரைக்கும் சிரிச்சு மட்டும் தான் அவன் பார்த்திருக்கான். இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுது பாக்குறது இதான் முதல் டைம். சின்ன வயசுல அவருக்கு ஆசை என்னன்னா லூஃபியையும் ஏசையும் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கான நேவி சோல்ஜரா மாத்தணும்னு. பட் ரெண்டு பேருமே அவங்க தாத்தா சொன்னதை கேட்கவே இல்லை. இப்ப அதனால ஏற்பட்ட கதி என்ன, எல்லாரும் முன்னாடியும் வச்சு கொல்ல போறானுங்க. அதான் அவரால் தாங்கிக்க முடியல. குழந்தையில இருக்கும் போதே இவனை வளர்த்திட்டு வராரு. அவனோட வாழ்க்கைய முழுசா வாழாம அவன் கண்ணு முன்னாடியே அவன் சாக போறதான் அவரால் ஏத்துக்கவே முடியல. சோ இப்படி இங்க ஒரே ஃபீலிங்ஸ் கடலா பொங்கும். அதே நேரம் கோபியும் ஹெல்ம போவும். டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆவானுங்க. ஏன்னா இவங்க சண்டை போறத மட்டும் தான் இப்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏச எக்ஸிக்யூட் பண்றத பத்தி யாருமே பிளான் பண்ணல. இப்படியாச்சுன்னா தப்பா போகுமேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல ஏதோ ஒண்ணு பறந்து வந்துகிட்டு இருக்கும். எல்லாம் அப்படியே ஆணு வாய பறந்துட்டு பாப்பாங்க. என்ன ஸ்கைல இருந்து ஏதோ ஒண்ணு விழுதுன்னு. ஒருவேளை இது ஒயிட் பியர்டோட சர்ப்ரைஸ் அட்டாக்கா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். அப்ப மேல இருந்து கத்திக்கிட்டே விழுகிற சவுண்ட் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டவனே ஏசு கண்டுபிடிச்சிட்டான். அட பாவி பண்ணி பயலே இங்கேயும் வந்துட்டியான்னு. அட வேற யாரும் இல்ல நம்ம பயலுக்கு தான். மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சே, கீழே விழுந்தா உடம்பு 10 பிசாக்கு தேராதரா பாண்டுரங்கா, யாராச்சும் காப்பாத்துங்கடான்னு கத்திட்டே விழுவானுங்க. நம்ம லூஃபிக்கு தான் பஞ்சாயத்தே இல்லையே, ஏன்னா அவன் ரப்பர் மேன், அவன் தப்பிச்சுக்குவான். ஆனா மத்தவங்க எல்லாருமே சாதாரண ஆளுகளாச்சே. மிஸ்டர் 3 எல்லாம் டே என்ன எவனாச்சும் காப்பாத்துங்கடா, நல்லா கீழே விழுந்தேன்னா திருச்சிருவேன். இவன் கோவம் நானும் சாக விரும்பல, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்க எதுவும் மணலாரி வந்துடக்கூடாது, என்னையும் யாராச்சும் காப்பாத்தினாதான் தப்பிக்க முடியும், ஏதாச்சும் பண்ணுங்க. வகைதான் பச்சை பச்சையா திட்டுவான். டே லூஃபி உன் பேச்ச கேட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தேன் பாத்தியா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா, தேவையாடா எனக்கு இந்த வேண்டாத வேலை, கீழே விழுந்தா ஊருகாக்கு கூட தேர மாட்டான்டா பிக்காளி பயலாமா. இங்க அத்தனை பேருமே வாய பொழந்த மேனிக்கு பாத்துட்டு இருப்பாங்க. ஏன் வார்லாடுகளே பாத்துட்டு அசந்துட்டாங்கன்னா பாத்துக்கங்க. கார்போட மூஞ்ச பாக்கணுமே, என்ன பண்றான் இவன் மூக்கு ஒழுக பாத்துட்டு இருப்பாரு. அந்த டைம்
டைம் லூஃபி ஏசே உன்னை காப்பாத்த வரண்டான்னு கத்திக்கிட்டே வருவான். வரது சரிடா, அதுக்காண்டி இப்படியாடா வருவேங்கிற மாதிரி கூடுவானா. என்னடான்னு பார்த்தா அத்தனை பேரும் சும்மா மலத்துளி விழுகிற மாதிரி மேல இருந்து கத்திக்கிட்டே கீழே விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.